அன்பினர்களே, ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல வகையான வான் தாக்குதல்களை நடத்திய பின்பு இப்பொழுது அமெரிக்கா அந்த தாக்குதல்களை நிறைவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஈரானிய கண்காணிப்பு மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள் மீதான புதிய தாக்குதல்களை அமெரிக்கா நிறைவு செய்துள்ளதாகவே அந்த தகவல் வெளிவந்துள்ளது. ஈரான் முழுவதும் உள்ள ஈரானிய ராணுவ கண்காணிப்பு திறன்கள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள் மீது கூடுதல் தற்காப்பு தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் கடற்படை, விமானப்படை மற்றும் கடலோர காவல் படையைச் சேர்ந்த துல்லியமான வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டன. ஹர்முஸ் ஜலசந்திக்கு மேல் அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது உட்பட ஈரானின் நியாயமற்ற மற்றும் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்திருக்கிறது. ஜூன் 10 நேற்று முன்தினம் நேற்றும் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் குறித்த விவரங்களில் அமெரிக்க ராணுவத்தின் ஹெலிகாப்டர் ஒன்று ஹர்முஸ் ஜலசந்திக்கு அருகில் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அடுத்து அதற்கு பதிலடியாக அமெரிக்கா இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தாமதம் செய்வதாகவும் அதற்கு உரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்திருந்த சூழலில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் ராணுவ கண்காணிப்பு திறன்கள், தகவல் அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள் ஏர் டிஃபென்ஸ் சைட்ஸ் ஆகியவற்றை மையப்படுத்தி அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை 3 தினங்களாக தொடர்ச்சியாக கொடுத்திருந்தது. அமெரிக்காவின் கடற்படை, வான்படை மற்றும் கடற்படைகள் மரைன் கிராப்ஸ் இணைந்து துல்லியமான மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது. ஈரானிய படைகள் மற்றும் பிராந்தியத்தில் பயணிக்கும் சர்வதேச வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த இலக்குகளையே தாக்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளை சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. தற்போது இந்த தாக்குதல்கள் நிறைவடைந்து விட்டதாகவும் அமெரிக்கா உறுதிப்படுத்தி உள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹர்முஸ் ஜலசந்தியை அனைத்து கப்பல்களுக்கும் மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அத்துமீறி நுழைய முயலும் எந்த ஒரு கப்பலும் தாக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் ஜலசந்தியை மூடியதாக அறிவித்திருந்தாலும் அமெரிக்க தரப்பில் வர்த்தக கப்பல்கள் ஜலசந்தி வழியாக தொடர்ந்து பயணிக்கின்றன என்று மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் தாக்குதல் தொடரும் என்று ஈரான் சொல்லி இருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தம் சீர்குலைந்து வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பதிலடி தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதால் பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இந்த மோதல்கள் மிகவும் அதிகமான தாக்கம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் முழுவதும் உள்ள ஈரானிய ராணுவ கண்காணிப்பு திறன்கள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள் மீது கூடுதல் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் கடற்படை, வான்படை மற்றும் கடலோர காவல் படையைச் சேர்ந்த துல்லியமான வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டன என்றும் ஹர்முஸ் ஜலசந்திக்கு மேல் அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்ட உடனே இந்த தாக்குதல்கள் ஒரு நியாயமற்ற தாக்குதலாக அமெரிக்கா தெரிவிக்கிறது. ஈரானுக்குள் உள்ள பல இலக்குகள் மீதான கூடுதல் தற்காப்பு தாக்குதல்களை நிறைவேற்றுவதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகுதியில் அறிவித்தது. சென்ட்ரல் கமாண்ட் படைகள் ஈரான் முழுவதும் உள்ள ஈரானிய ராணுவ கண்காணிப்பு திறன்கள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள் மீது தாக்குதல்களை தொடங்கின. அமெரிக்க படைகளுக்கும் பிராந்திய கடல்வழி பாதையில் பயணிக்கும் சர்வதேச வர்த்தக கப்பல்களுக்கும் அச்சுறுத்தலாக இருந்த ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க மரைன் காப்ஸ், விமானப்படை மற்றும் கடற்படை ஆகியவை துல்லியமான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது என்று அந்த படைப்பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் நியாயமற்ற மற்றும் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆக இரண்டு நாடுகளும் ஒன்றுக்கொண்டு வித்தியாசமான கருத்துக்களை சொன்னாலும் கூட தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றது என்றுதான்
சொல்ல வேண்டும். தொடர்ச்சியான தாக்குதல்கள் இருந்திருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை தாக்குதல் காலையிலிருந்து இல்லை, ஆனாலும் அது தொடர்பதற்கான மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்ப்போம். அடுத்து வரும் காணொளிகளும் இன்றைய செய்திகளையும் மீண்டும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.